கன்னட திரையுலகின் உச்ச நட்சத்திரமா சிவராஜ்குமார் இப்போது ஒரு பேன் இந்தியன் ஸ்டாராக பலம் பறிக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடிப்பது மட்டும் இல்லாமல், குறிப்பாக வெறும் கௌரவ தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் கதையின் நாயகனாகவும் பிற மொழியில் மிரட்டி வருகிறார். இவரது நடிப்பில் தெலுங்கில் உருவாக்கியிருக்க பெத்தி திரைப்படம் இந்த வாரம் வெளியாகுது. இதற்கிடையில் தமிழில் இவரது நடிப்பில் இன்னும் பெயரிடப்படாத ப்ரொடக்ஷன் நம்பர் 1 திரைப்படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் சென்னையில் பிரம்மாண்ட பூஜையோடு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஜெயிலர் படத்தில் நரசிம்மா என்ற ஒற்றை கதாபாத்திரத்தின் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் அதிர வைத்த சிவராஜ்குமார் அதன் 2ஆம் பாகத்திலும் மீண்டும் அதே மாசோடு நடிச்சிட்டு வரார் என்ற தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இந்நிலையில் பல தசாப்தங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவின் இருபெரும் இயக்கங்களான இமயங்கள் போன்று இருப்பவர்களான ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கவிருக்கும் புதிய படத்தில் சிவராஜ்குமார் நடிக்கிறாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் தீயா பரவி வருது. ஒரே மேடையில் இரு துருவங்கள், நெல்சன் இயக்கத்தில் ரெட் ஜெயின் நிறுவனம் பல 100 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரிக்கும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்கிறாரு. சிறிய ப்ரோமோவோடு வெளியான அந்த அறிவிப்பு சினிமா வட்டாரத்தில் மிக பெரும் ஹைப்பை ஏற்படுத்தியது. ரஜினி மற்றும் கமல் இருவருக்குமே தான் ஒரு மிக பெரும் ரசிகன் என்று கூறும் சிவராஜ்குமார் சமீபத்திய பேட்டியில் இவர்களோடு இணைவது குறித்து மனம் திறந்து பேசியிருக்கார். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து நடிப்பதை திரையில் பார்ப்பதே ஒரு அற்புதம். நானும் அந்த படத்திற்காக ஆவலோடு காத்திருக்கேன். ஆனால் இரு பெரும் சூப்பர் ஸ்டார்களுக்கு நடுவே தேவையில்லாமல் என் கதாபாத்திரத்தை நுழைத்தா அது நன்றாய் இருக்காது. நான் அங்கு இருக்க வேண்டும் என்றா அதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்க வேண்டும். இயக்குனர் நெல்சனுக்கு எல்லாமே தெரியும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தா அதை விட வேறு என்ன வேண்டும் என்று சொல்லியிருக்கார். சிவராஜ்குமாரின் கைவசம் தற்போது கன்னடம், தமிழ், தெலுங்கு என பல படங்கள் வரிசை கட்டி நிற்குது. குறிப்பாக இந்த வாரம் வெளியாகும் பெத்தி திரைப்படத்தில் ராம் சரண் மல்யுத்த வீரனாக நடிக்க அவருக்கு குருவா கௌர் நாயுடு என்ற மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காரு. ராம் சரணை பார்த்தா என் சொந்த தம்பியை பார்ப்பது போலவே இருக்கிறது என நிகழ்ந்த சிவராஜ்குமார் தெலுங்கில் கும்மட்டி நரசையா பயோபிக் படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. கன்னத்தில் டாக் 666, ஆப்ரேஷன் ட்ரீம் தியேட்டர் ஆகிய படங்களோடு ஃபெயில் திரைப்படத்திலையும் நடித்து முடிச்சிருக்காரு. இப்படம் ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகிருக்கு. இன்னும் சில வாரங்களில் ஜெயிலர் 2 படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படத்தில் இவர் நடிக்க அழைக்கப்பட்டா வில்லனா நடிப்பாரா என்கின்ற ஆவலும் தற்போது எதிர்பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் மம்முட்டி வில்லனா நடிப்பாரா என சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ சிவராஜ்குமார் பேரும் அடிப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.